வணக்கம். நான் தயாரிப்பாளர் தனஞ்சயன் பேசுறேன். இன்ஃபேக்ட் ரொம்ப அதிர்ச்சியான ஒரு தகவலை தான் நாங்களாம் பார்க்குறோம் இண்டஸ்ட்ரியில. தயாரிப்பாளர் திரு கே ராஜன் வந்து ரொம்ப ஒரு தன்னம்பிக்கையான மனிதர். தமிழ் சினிமாவுடைய ஒரு போராளியா நாங்க சொல்லுவோம். ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையுமே பயிற்சியில ஆரம்பிச்சு பல விஷயங்கள், நடிகர்கள் சம்பளம், நடிகர்கள் ஏதாவது ஒரு பிரச்சனைனால படம் வெளியாகிறது தாமதமானாலும் சரி, எல்லா விஷயங்களையுமே ஒரு போராளியா இருந்து தைரியமாக ஒரு விஷயத்தை அவர் வந்து வெளிப்படையா பேசுவாரு. ரொம்ப வெளிப்படையான மனிதர். எந்த அளவு வெளிப்படைன்னா நாங்களே தயங்குவோம், இதெல்லாம் வந்து வெளிப்படையா பப்ளிக்ல பேசலாமா, விழாக்கள் இது பேசினா என்ன மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி இது உருவாக்கும் அப்படிலாம் நாங்க சொல்லுவோம். ஆனா எதை பத்தியுமே தயங்காம பேசுவாரு. எல்லா எல்லா ஃபங்க்ஷன்லயும் கலந்துப்பாரு. எல்லா சினிமா துறையினுடைய ஃபங்க்ஷன்லாம் கலந்துக்கிட்டு அவருடைய தனிப்பட்ட கருத்துக்களை ஓப்பனா வெளிப்படுத்துவாரு. அப்படி ஒரு தன்னம்பிக்கையான மனிதர் இப்படி ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு என்ன காரணம், என்ன ஒரு விஷயம் நடந்ததுன்னு எங்களுக்கு ஒன்றும் தெரியல. இன்ஃபேக்ட் சினிமா துறை வந்து தயாரிப்பாளரா, விநியோகஸ்தரா, நடிகரா அவர் இருந்திருக்காரு. அவர் தயாரிப்பாளரா, விநியோகஸ்தரா தான் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. இது வந்து ஒரு மிகவும் கஷ்டமான துறை, மிகவும் பிரச்சனை வாய்ந்த துறை. நஷ்டம் வந்து அதை வந்து தனிப்பட்ட முறையில ஒரு தயாரிப்பாளரோ இல்ல விநியோகஸ்தரோ தான் தாங்கணும். அப்படிப்பட்ட ஒரு துறையில அவர் சக்சஸ்ஃபுல்லா தான் இருந்தாரு. அப்படிப்பட்ட ஒரு மனிதர் ஏன் இந்த ஒரு முடிவு எடுத்தாருன்னு எங்களுக்கு ஒண்ணுமே விளங்கல. இதுவரையும் ஒரு அதிர்ச்சியில தான் இருக்கும். எல்லா இண்டஸ்ட்ரியில இருக்கிற பல பேர் வந்து இது ஒரு அதிர்ச்சியான தகவலா நாங்க எங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கோம். அடுத்த கட்டமா இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்காம இருக்கிறதுக்கு என்ன நம்ம தமிழ் சினிமால என்ன விஷயங்களை பண்ணணும், எப்படி தயாரிப்பாளர்களை, விநியோகத்துல பாதுகாக்கணுன்றத பத்தி நாங்க பேசிட்டு இருக்கோம். ஒரு மனிதர் ஏதோ ஒரு பிரச்சனைனால தனிப்பட்ட முறையில் ஒதுங்கிட்டாருன்னா அவரை நம்ம கான்டாக்ட் பண்ணி பேசி அவரை வந்து நம்ம கலந்து உரையாடி அவருடைய பிரச்சனைகளுக்கு ஏதாவது வகையில நம்ம வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷமா அவர் வந்து எங்ககிட்ட ஒரு பெரிய டச்ல இல்ல, விழாக்களை கலந்துக்கல. அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எல்லாம் போய் பார்த்து பேசியிருக்கோம். அதுதான் இந்த இதுல இருந்து நாங்க ஒரு பாடமா எடுத்துக்கிறோம். எங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கு. இதை நாங்க எதிர்பார்க்கல. ஒண்ணு வந்து திரு சுப்ரகுட் ஆர்பி சௌத்ரி சார் துர்மரணம் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு ஆக்சிடென்ட் தான். அது யாருமே எதிர்பார்க்காத ஒரு முடிவு. இது வந்து ஒரு அதிர்ச்சியான முடிவு. ஏன்னா இவர் வந்து ஒரு தன்னம்பிக்கையான மனிதர். எதற்கு இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுக்கணும்ன்றது எங்களுக்கு தெரியல. அதனால எங்களால எதுவுமே கருத்து சொல்ல முடியல. அதிர்ச்சி தான் எங்களுக்கு இருக்கு இப்போதைக்கு. இது நடந்திருக்க கூடாது, இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்திருக்க கூடாது. அவர் ஒருவேளை எங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசிருக்கலாம், கேட்டிருக்கலாம், என்ன இது மாதிரி வாங்க எல்லாரும் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருக்கலாம். அது ஏன் அப்படி நடக்கலன்னு எங்களுக்கு தெரியல. உண்மையிலேயே நாங்களாம் அதிர்ச்சியில இருக்கோம். இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடக்கக்கூடாதுன்றதுக்காக நாங்கெல்லாம் இனிமே வந்து அடுத்த கட்டமா பல விஷயங்களை பண்ணணும்னு பிளான் பண்றோம்.